ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்கள் வீட்டோட வாசல், முறை வாசல். இது திறந்தோன்னு சொன்னால் அவங்க வீட்டு டோர் இடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் வாசல். அதுக்கப்புறம் உள்ளாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க, தூத்து தொடச்சி கொடுத்துட்டாங்க. ஆனால் வீட்டில் பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரூமை வந்து பூட்டிட்டு எங்கள் தமிழ்காரங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எனக்கு வீடு வேணும், என்னோடய ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது, சரி பரவாயில்ல இருந்துட்டு போங்கன்னு இந்த ஒரு ரூமே பூட்டிட்டு அப்படியே நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மற்ற பொருளெல்லாம் அந்த ரூமில் வச்சுருந்தோம். ரொம்ப வேண்டப்பட்ட திங்ஸ் எல்லாம் இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு போயிருந்தோம். அப்படி தான் நாங்கள் வச்சுட்டு போனது. அதுவும் கசான்னு அங்கனையுமாக போட்டுட்டு போகக்கூடாது, கட்டில் அதுக்கப்புறம் அதில் இருந்த பொருள்னு சொல்லி நீட்டாக எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தோம். அதனால தான் அந்த ரூமில் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலை. அதை எடுத்து ஒரு சேரில் வச்சுட்டு அந்த பெட்டில் உள்ள கவர் கொண்டு எடுத்துச்சு அவங்க வேறு கவர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த பேக்லேருந்து பொருளெல்லாம் இன்னும் ஒழுங்காக எடுத்து அடுக்கி வைக்கலை. அதை தான் பார்க்குறீங்க. வந்ததுமே கொஞ்சம் டயர்டாக இருந்து பிள்ளைங்க குளித்தாங்க. நாங்கள்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் அடுக்கி எடுத்து வச்சோம். தேங்காய் பார்த்திங்கன்னு சொன்னால் ஊர்லேருந்து கொண்டுட்டு வருவேன். அதை வந்து கீறி அப்பா கொடுத்துருப்பாங்க. அது கொண்டு வந்து வெளியில் காய போடணும். அந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் என்ன சொல்ல உள்ளாடியே வச்சு நாசாகிற மாதிரிப்பட்ட பொருளை மாத்திரம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வெளியில் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஸ்லோவாக தான் வேலை நடந்துச்சு. வந்ததுமே பிரியாணி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சமையலும் பண்ணேன். இது கிச்சன் பார்த்திங்கன்னு சொன்னால் இது எங்களோட சொந்த வீடு இல்லை, ஹோட்டல்ஸுங்கிறதுனால அவங்க தந்த விதமாக தான் நம்ம வச்சு பார்த்துக்க முடியும், பலமாற முடியும். தரும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றி எண்ணெய் கரையாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணி நான் மாற்றனே தெரியலை, அந்த அளவுக்கு எண்ணெய் கரையாக இருக்குது. ஃப்ரிட்ஜும் செகண்ட் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதை அப்படியே இங்கேருந்து காலி பண்ணி போகும்போது அப்படியே வேறு யார்ட்டையாவது நாங்கள் வந்து விலைக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். கூடுதலும் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்குவோம். அதே காசுக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துட்டு போயிடுவோம். பால்கனி பார்த்திங்கன்னு சொன்னால் கூலருக்குள்ளே பூரா முட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தது. அதை எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தோம். ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். அதில் இருக்கட்டும்னு அது இருக்கலை. அது அங்கேயும் பாவம் ஓடிட்டு இருந்துச்சு. இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன பொருள் ஊர்லேருந்து கொண்டு வந்தோம், எப்படி அடுக்கி வச்சோம், ஊர்லேருந்து இதெல்லாம் கொண்டு வரணும், எது தேவைங்கிறத நான் அதில் போட்டிருப்பேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.